ஜாலியாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை வருவார் நினச்சிட்டு இருந்தால் வரவே இல்லை. கடைசி இப்போ வரேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவரை பார்க்க தான் நாங்கள் எல்லாரும் ஆவலாக வந்திருக்கோம். அவர் பார்க்கணும், பார்த்தே ஆகணும். விஜய் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பார்ப்போம். விஜய் நாங்கள் அவர் படம் பார்த்ததுலேருந்தே நாங்கள் பிடிக்கும். அதுக்கு மேலே அவருடைய குணப்புறம் இதுக்கு மேலே தான் இன்னும் நல்லா எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவர் எல்லாம் வராரு, பிடிச்சிருக்கு. வேறெல்லாம் எதுவும் சொல்கிறது இல்லை. அவரை பற்றி என்ன சொல்கிறது இருக்குது. ரொம்ப நல்லவர், பிடிச்சிருக்குது. அவர் ரொம்ப எங்கள் வீட்டில் எல்லாருமே அவர் பிடிக்கும். அவர் ரசிகர் நாங்கள் எல்லாமே. விஜய் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் வரட்டும் வந்து பார்க்கணும் ஆவலாக இருக்கிறோம். வரட்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா கட்சிகளும் அது பண்றேன் இது பண்றேன்ட்டு பண்ணாம ஏமாத்திட்டு போற மாதிரி இவரும் போகாம நல்லா பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். சொல்றத நிறைவேற்றணும், அவ்வளோதான் எங்களுக்கு. நான் ஓட்டு போடுறத பெருசு இல்லை, சொல்றத நிறைவேற்றினாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப முன்னைய பிடிச்சி பிடிக்கும். ஆரம்பத்துல இருந்து எனக்கு பிடிக்கும். என்னைக்குமே டிவிக்கே தானே, அவர் எதுவுமே வர முடியாது தமிழ்நாட்டுக்கு. 2026 டிவிக்கே தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. விஜய் அண்ணா வந்தாரா நம்ம நாமக்கல் எல்லா தமிழ்நாட்டில் எல்லா ஊருக்குமே நல்லது செய்வாங்க. இது ஒன்று தான் நான் சொல்கிறது. விஜய் அண்ணா ஒழுங்காக பார்க்க விட்டாலே போதும். எல்லாருமே கூட்டத்தில் கத்த வேணா, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, வேறு எதுவும் அவ்வளோதான் வேண்டுகோள். சின்ன வயசுலேருந்து அவர் படம் பார்த்து வளர்ந்தவனா நான். அவரை அப்பயே நான் நினச்சிருக்கேன் அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு. இப்போ அதே மாதிரி கரெக்டாக வந்துட்டாரு. அவர் தான் இப்போ தெய்வம் எல்லாமே. இந்த டைம் தளபதிக்கு 2 பேர்த்து ஓட்டு தளபதிக்கு தான். இது பேர் வைக்கிறேன், என் பையனுக்கு பேர் வைக்கல, தளபதியாக வந்து பேர் வைக்கணும். அதனால் வந்திருக்கோம், நானே ஒய்ஃப் வந்திருக்கோம். ஒரு மாற்றம் வரணும். மாற்றம் டிஎம்கேலாம் செட் ஆகாது. இனிமேல் வந்து எப்படி சொல்கிறதுனா இவர் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷம்தான். அவரோட ஆசை, அதனால் நான் வைக்கணும்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். ரொம்ப ஹாப்பி தான். அவர் பேர் வைக்கிறதுல ரொம்ப ஹாப்பி தான். சின்ன வயசுல தலையோட வெறியன் தலை நான், தளபதியோட வெறிய. நீங்கள் வேற இது வீட்டில் என்ன சொல்கிறாங்க, தளபதி வசூல் உசுரே கொடுப்பேன். இதுதான் ஓட்டர் ஐடி. நாளைக்கே வச்சாலும் ஓட்டு போடுவோம். மக்களுக்கோசரம் வந்துட்டாரு. இப்ப வச்சாலும் நல்லா ஓட்டு போடுவோம். ஓட்டர் ஐடி இதுதான். பாருங்க, கூட்டத்தை பார்த்துட்டீங்களா, ஓட்டு போடுவோம். அவ்வளவுதான். நெஞ்சில் கூடியிருக்கும் தளபதி, அவ்வளவுதான். 2026 எங்க தளபதி தான். எவனும் வர முடியாது. ஸ்டாலின் வர முடியாது, எடப்பாடி வர முடியாது. 2026 எங்க தளபதி தான். சுயேட்சா நின்று வெண்ணு காமி போறோம். இந்த 2026 அவர் தான் வர போறாரு. தளபதியால யாராலையும் அசைக்க முடியாது. டிவிக்கு வருங்கால முதல்வரே, வருங்கால முதல்வரே, டிவிக்கு ஓட்டுக்கு 200 ஸ்டாலின் ஓட்டா மாறும். 200 இல்லாம வர கூட்டம் ஓட்டா மாறாதா? நீங்களே சொல்லுங்க. எல்லாம் 200 ரூபா 300 ரூபா ஒரு கோட்டு, ஒரு கோழி பிரியாணி கூப்பிடு. டிஎம்கே கூப்பிடுது, ஏடிஎம்கே கூப்பிடுது, எல்லாமே கூப்பிடுறாங்க. 200 300 அது ஓட்டா மாறுது. அப்போ ஒரு கூட்டம் ஓட்டா மாறாதா? நான் கேக்குறேன் எல்லாமே 200 300 இல்லாம எவன் வரான்? பொண்ணு கூட யாரும் வர்றதில்ல. யாருமே காசு கொடுக்கல. இந்த துண்டு 50 ரூபா, இந்த துண்டு 50 ரூபா. எவன் காசு கொடுத்தான்? காசு கொடுத்தான் எவ்வளவு கொடுக்கல. சொந்த காசுல வரோம். நடிகரா சிறப்பா செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டாரு. இப்ப அரசியலுக்கு வந்து அதை விட சிறப்பா செய்ய போறாரு. ஒரு சீரான முறையில தமிழ்நாடு இருக்கும் அப்படிங்கறத நினைக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பு சூப்பராகவே இருக்கும். இங்கே வந்தோடனே பார்த்துருப்பீங்க, பெண்களுக்கு நிறையாவே இது பண்ணுறாங்க. போய் தனியாக நில்லுங்கம்மா, சேஃப்டி பர்பஸ்லாம் நல்லாவே பார்த்துக்கிறாங்க. சூப்பராக வழி நடத்துவாருன்னு நினைக்கிறோம். எப்படியாவது ஓட்டு போட்டு அவரு சிஎம் மட்டும் ஆக்கிடுங்கயா. 100 500 அப்படின்னு காசு கொடுத்து வர ஓட்டு கிடையாது. இதெல்லாம் தன்னால வந்து இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்காங்க. காலையில இருந்து எல்லாருமே நின்றுட்டு இருக்கோம். அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லாருமே அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போடாதவங்க யாரும் இங்கே வந்திருக்க மாட்டாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா ஓட்டுமே அவருக்கு தான் விழுகும். இந்த கூட்டத்தில் இருக்க ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகாது. ரொம்ப 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 எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அவரை பார்த்துட்டா போதும், அப்படி இருக்கும். அவர் எதுவும் பேசவே வேணாம், அவர் பார்த்துட்டா மட்டும் போதும். பார்க்கறதுக்கு தம்பி நல்ல மக்களுக்கு செய்வாரு, பார்க்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள்ல தான், ஒரு எண்ணத்துல தான். செய்யல, எதுவும் செய்யல. இதையும் செய்யல, அதுவும் செய்யல. பிரிச்சு சொல்லக்கூடாதுல்ல. 2 பேர் செய்யல. சார் வந்து நல்லா செய்வாரு, தம்பி நல்லா செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை. மாற்றம் ஆமா வரணும். அது கட்சி மாறணும், எல்லாமே மாறணும். ஆமா, இது வந்து கட்சிக்காக பண்றது இல்ல, மனசார வந்து நம்ம கட்சியை வந்து ஆரம்பிச்சுக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் பண்ணாரு. மேற்கொண்டு எங்களோட ஓட்டு எல்லாம் அவருக்கு தான் போடுவோங்கிற கணக்கில் தான் இவ்வளோ மக்கள் சேர்ந்துருக்காங்க. இந்த கூட்டத்தை பாருங்க, நீங்களே சொன்ன மாதிரி பணம் கொடுத்து கூப்பிடலாம். அந்த இன்னைக்கு ஆளுங்கட்சியில் அப்படிதான் கூப்பிடுவாங்க, ஆளுங்கட்சியில் அப்படிதான் கூப்பிடுவாங்க. அதுக்காக வந்து பணம் கொடுத்து வந்து வர கட்சா இது அவ்வளோ கூட்டமாது. அவன் சொந்த அவன் கூலியால் எத்தனை பேர் வந்திருக்கான். அவன் சம்பாதித்தை விட்டுட்டு தலைவரை பார்த்து
அவரோட இதை நான் எங்களோட ஆதரவு காமிக்கணும் அப்படிங்கிறதால வந்திருக்கோம். திமுக கோட்டை கிடையாது. அவங்கவுங்க மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. அவங்கவுங்க மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. அவங்கவுங்க மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. இதான் என்னைக்குமே தளபதி கோட்டை தான். என்னைக்குமே தளபதி கோட்டை தான். இங்க கரூராவது எந்த ஊராவது என்னைக்குமே தளபதியோட கோட்டை தான். கரூர் செந்தில் பாலாஜி கோட்டைங்கிறாங்க. அந்த கோட்டையை தான் இன்னைக்கு அடிச்சு தரமட்டமாக்க போறாங்க. அந்த கோட்டையை தான் அடிச்சு தரமட்டமாக்க போறாங்க. இன்னைக்கு செந்தில் பாலாஜி கோட்டைங்கிறது இனிமே இன்னையோட காலி, காலையிலோட காலி. இனிமே இது தளபதி கோட்டை. கரூர் நாமக்கல் மொத்த தமிழ்நாடுமே தளபதி கோட்டை தான் இனிமே. சார் இனிமே ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி எல்லாத்துக்கும் சங்கு ஊதிட்டார் தலைவர். தமிழ்நாட்டில் சொர்க்க பூமியா மாறுது. இன்னமே கண்டினியூவா தலைவர் தான், வேற எவனுமே கிடையாது. நம்ம தனி மெஜாரிட்டியில தலைவர் வர்றாரு. கூட்டணி உண்டு, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம கூட வர்றவங்களுக்கு ஃபுல்லாகவே தலைவர் எல்லாமே செய்வார். ஆனால் நாங்கள் தனி மெஜாரிட்டியில் வர்றது 100% உறுதி சார். திமுக அதிமுக மாதிரி யாரையும் காசு கொடுத்தோ வீடு வீடாக போய் ஆட்டோவில் ஏறிட்டு வாங்க, உங்களுக்கு பிரியாணி தர்றோம், கோட்டர் தர்றோம், போயிட்டு தலைவரை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஆட்டோவில் இறங்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. யாரும் கூட்டத்துக்கு வரமாட்டாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் தளபதியை பார்த்தே ஆகணும். அதுக்கு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல. இப்போ நான் பெங்களூர்ல இருந்து இதுக்காக நான் லீவ் போட்டு வந்திருக்கேன். தளபதியை பார்க்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வந்திருக்கேன். நான் அவருடைய கொள்கை பிடிச்சிருக்குது, அவருடைய பேச்சு பிடிச்சிருக்குது, அன்பு பிடிச்சிருக்குது. அன்பால கூட்டம் வந்திருக்குது. இத்தனை பேர் நாங்கள் வந்திருக்கோம். காசு கொடுத்து வரல, காசு கொடுத்து வரல. இது காசுக்காக சேர்ந்தது இல்லை, வேற எதுக்கும் சேர்ந்ததில்ல. அன்பால வந்தது. அவர் புரட்சிக்கோசரம் வந்திருக்காங்க. அவருடைய பேச்சு, அவருடைய செயல், சின்ன வயசு, அவருக்கோசரமே வந்திருக்கு. சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்தது எதுக்குன்னா லீவில் நீங்கள்லாம் வரலாம். ஒரு சிலருக்கு லீவு கிடைக்கும், டீச்சருக்கெல்லாம் லீவு கிடைக்கும். சனி தேர்ந்தெடுத்தது சனிக்கிழமை அதுக்கு தான். எல்லாரும் நீங்கள் அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்திருக்காரு. இது ஒரு திருவிழா மாதிரி எங்களுக்கு தோணுது. நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணி வந்திருக்கோம். நாங்கள் நைட்டு 2:30க்கே வந்தோம். 2:30க்கு வந்துட்டு இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் போயிட்டு 6:30க்கு வந்தோம். 6:30க்கு வந்துட்டு இப்போ மறுபடியும் வீட்டில இருந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கோம். அவர் தான் சிஎம் ஆக போறாரு. 2027 விஜய் தான். காசு கொடுத்தா இந்த கூட்டம் வருது. காசு கொடுத்து வரல இந்த கூட்டம், தன்னால தானே வருது. கண்டிப்பா இது ஓட்டாதான் மாறும்.